அதிமுகவில் இருந்து வெளியே சென்று அதிமுகவை மீட்க போறோம் அப்படின்னு ஒரு அணியை உருவாக்கினார் ஓபிஎஸ். இப்ப தேர்தல் நெருங்கும் நிலையில அவருக்கு அதிமுகவிலும் இடமில்லை, அந்த கூட்டணியிலும் இடமில்லை. இப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்குங்கிற கேள்வியும் எழுந்தது. இப்ப திடீர்னு திமுக பக்கம் சாய்ந்து வருகிறார் ஓபிஎஸ். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. அவங்களுடைய சாதனைகளை வாழ்த்துவதற்காக முதல்வரை சந்திச்சேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. என்ன காரணம் இதற்கு? வணக்கம். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த தொண்டர்களை தான் நம்புவார்கள், அதுதான் இயல்பு. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய முக்கியமான சொத்தாக தங்களுடைய தொண்டர்களை தான் நம்புவார்கள். அவர்கள் தான் தங்களை ஆட்சியில் அமர வைக்கப் போறார்கள் என்று நம்புவார்கள். ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தலைகீழாக அதிமுகவில் நான் தலைவராவதற்கு பாஜக தங்களுக்கு துணை நிற்கும் என்று அவர் நினைத்ததுதான் முதற்கட்டமாக. இதற்கெல்லாம் காரணம் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்லப்படுகிறார்கள். குறிப்பாக பாஜகவை பெரிதும் நம்பிய ஓபிஎஸ் பாஜக அதிமுகவை மீட்டு தன்னிடம் கொடுத்துவிடும், நாம் அதிமுகவுடைய தலைவராக இருந்து விடலாம் என்று அவர் தொடர்ச்சியாக நம்பி வந்ததன் விளைவாகத்தான் கடந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டி அமைத்தார். அது மட்டுமல்ல, 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டு ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பெற்றார் ஓபிஎஸ். தமிழகத்தின் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் ஆளுமை, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரதிநிதியில் ஒருவராகவும் இருந்தார். அது மட்டுமல்ல, அதிமுகவினுடைய தலைமை தாங்குகின்ற ஒரு இடத்திலும் அவர் இருந்திருந்தார். முதலமைச்சராகவும் அவர் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரியவராக இடைக்கால முதலமைச்சராக அவரால் நியமிக்கப்பட்டவர் ஓபிஎஸ். அந்த அளவிற்கு அதிமுகவுடைய செல்வாக்கு பெற்ற முதலமைச்சராக இருந்திருந்தார். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக தொடர முடியாத பல்வேறு காலகட்டங்களில் ஓபிஎஸ் தான் அதிமுகவில் குறிப்பாக அதாவது அவர்தான் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டவர். அப்போது அவர் முதலமைச்சராக இருந்த போது அமைச்சராக இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. பல்வேறு அரசியல் முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் இருவருக்குமான பல்வேறு கருத்து மோதுபாடுகள் காரணமாகவும் அதிமுக அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டு அன்றைய தினமே ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கட்சியை விட்டு நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்திலே அறிவித்தார். அன்றிலிருந்து அவர் அதிமுக தொண்டர்கள் நோக்கி தன்னுடைய கேள்வியை கேட்காமல், அதிமுகவுடைய நிர்வாகிகளை நோக்கி தன்னுடைய பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை கேட்காமல், பிஜேபி பக்கம் நின்று கொண்டு தன்னை எப்படியாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக ஆக்கிவிட வேண்டும் என்று அவர் தொடர்ச்சியாக இருந்ததன் காரணமாக தற்போது பிஜேபியும் அவரை கைவிட்டதாக சொல்லப்படுகிறது.